ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். மறுநாள் காலை பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் வழியாய் ஓடி வந்தது, நாடு தண்ணீரால் நிரம்பியது. ஆக இறைவாக்கினர் சொன்ன அந்த அடுத்த நாளே விளைவு ஏற்படுகிறது. அப்படின்னா இறைவாக்கினர் ரொம்ப தூரத்தில் இல்லை பொருள், அவர் அருகில் தான் இருக்கிறார். அப்படின்னா ஏதோம் நாட்டுக்குள் ஒரு பகுதியில் இருக்கணும், அல்லது யூதா பகுதியிலேயே அவர்கள் அந்த ஏதோம் நாட்டில் நுழைகின்ற அந்த பகுதிக்கு அருகிலே இருக்க வேண்டும். ஒருவேளை பர்ஷபா அந்த நகர் கூட ஏதோமுக்கு வெகு அருகிலே இருக்கிறது, அந்த பகுதியில் கூட இருந்திருக்கலாம் இறைவாக்கினர். ஆனால் இந்த இறைவாக்கினுடைய சொல்லுக்கான அந்த விளைவு உடனே நடக்கிறது. மறுநாள் காலையிலேயே தண்ணீரெல்லாம் நிரம்புகிறது. அவர்கள் அப்படின்னா அவங்க எங்கு பார்த்தாலும் அவர்கள் இந்த குழிகளை வெட்டி இருக்கிறார்கள். அந்த குழிகளிலெல்லாம் தண்ணீர் நிறைந்திருக்கிறது என்ற பொருள். ஏதோம் நாடு வழியாக ஓடி நாடு முழுவதும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணீர் பிரச்சனை இல்லை, தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து விட்டது. இந்த போர் வீரர்களுடைய தாகம் தணிந்தது. போர் வீரர்கள் தங்களுடைய தாகம் தணிய தண்ணீர் குடிக்கலாம். எனவே இது எலிசா இறைவாக்கினுடைய வல்ல செயல்களில் ஒன்றாக இப்பொழுது இணைகிறது. இப்போ 3 வல்ல செயல்கள் இதுவரை வந்திருக்கிறது. ஒரு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் பார்த்தோம்னா 3வது வல்ல செயல் 20ஆம் வசனத்தில். இப்போ 21 முதல் 25 2வது பிரிவு, மோவாபியர் மூவரசர்களின் பாசறைகளை தாக்குதல். ஏன் தாக்குறாங்க, என்ன காரணம் என்பதை 21 முதல் 25 வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. 21, தங்களோடு போர் புரிய அரசர்கள் வருகிறார்கள் என்று மோவாபியர் அனைவரும் கேள்வியுற்று படைக்களம் தாங்கக்கூடிய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி எல்லையில் அணிவகுத்து நின்றனர். ஆக 3 அரசர்கள் இப்பொழுது இவர்களோடு எதிர்த்து போர் தொடுக்க வருகிறார்கள். இப்போ 3 அரசர்கள் என்றால் சாமானியர்கள் அல்ல. வடநாடு தென்னாடு இரண்டுமே இணைந்தாலே மோவாபியரை பொறுத்த மட்டும் அல்ல பெரும்படை. அத்தோடு இவர்களுக்கு எப்போதும் சாதகமாக இருக்கக்கூடிய ஏதோமும் இவர்களை எதிர்த்து நிற்கிறது. அதான் இவங்களால் தாங்க முடியல. ஏதோம் எப்பொழுதும் நமக்குத்தானே துணை நிற்கும். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக ஏதோம் யாருக்கு துணை நிற்கப் போகிறது? இஸ்ரேலுக்கும் தென்னாட்டுக்கும் துணை நிற்கப் போகிறது. அதனால இவங்க இளைஞர்கள் பெரியவர்கள் உட்பட ஏறக்குறைய எல்லாரையும் ஒன்று திரட்டி இருக்கிறார்கள். வழக்கமாக இஸ்ராயல் நாட்டில் போருக்கு செல்லுகிறவர்கள் 20 வயதிலிருந்து 60 வயது வரை, கணக்கெடுப்பு எடுத்தால் கூட 20 வயதிலிருந்து 60 வயது வரை தான் எடுப்பாங்க. இதுதான் அவர்களுடைய போருக்கான தயாரிப்பு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை போருக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். 20 வயது குறைந்தவர்களையும் போருக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். போர் தர்மம் அது. போருக்கென்று இருக்கிற வரையறை 20 வயது முதல் 60 வயது வரை. தாவீது இந்த போர்ப்படைக்கான ஆட்களை எண்ணிய போது கூட 20 வயதிலிருந்து 60 வயது வரை தான் போர்ப்படைக்கான ஆட்களை எண்ணினார். அந்த நிலையில் நாம் பார்க்கிறோம் என்றால் இவர்கள் 20 வயது முதல் 60 வயது உடைய இளையோர் முதியோர் அனைவரையும் ஒன்று திரட்டி தங்களுடைய எல்கையில், இப்போ எந்த எல்கையில்? தெற்கு எல்லை. தெற்கு எல்லை என்றால் வடக்கு எல்லை என்பது அம்மோனியருடைய பகுதி, தெற்கு எல்லை என்பது ஏதோமியருடைய பகுதி. ஏதோமியர் பகுதி வழியாகத்தான் அவங்க உள்ளே வர்றாங்க. மேலேருந்து கீழே இறங்காமல் கீழே இருந்து மேலே எதிர்ப்பதற்காக நிற்கிறார்கள்.
எனவே அந்த எல்லை பகுதியில் அணிவகுக்க செய்கிறார்கள். 22. மோவாபியர் காலையில் எழுந்த பொழுது கதிரவனின் ஒளி தண்ணீர் மீது ஒளிர்ந்தது. இப்போ தண்ணீர் இப்பொழுது மோவாப் மலைகள் வழியாக பள்ளத்தாக்கு எங்கும் அந்த குழிகள்லாம் நிறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் சூரியனும் உதிக்கிறது. அப்போ கதிரவன் உதிக்கின்ற போது கதிரவனுடைய ஒளிப்பட்டு எல்லா இடங்களிலும் என்ன தெரிகிறது? அலைக்கற்றைகள் போல இந்த தண்ணீர் முழுவதும் எப்படி தெரிகிறது? இரத்தம் போல் சிவப்பு நிறமாய் தோன்றியது. மறுபக்கம் இருந்த அவர்களுக்கு தண்ணீர் இரத்தம் போல் செந்நிறமாய் தோன்றியது. இவர்கள் ஏறக்குறைய ஏதோமியருடைய எல்கையிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள், மோவாப் பகுதியிலே நிற்கிறார்கள். ஆனால் தண்ணீர் எங்கே இருக்கிறது? ஏதோம் பகுதியில் இருக்கிறது. அப்போ அவர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பார்க்கிற போது சூரிய அல்லது கதிரவனுடைய ஒளிப்பட்டு ஏதோம் நாட்டில் இருக்கிற தண்ணிகள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் தெரிகிறது அவர்களுக்கு. உடனே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சிவப்பு நிறத்தை தெரிஞ்ச உடனே அவர்கள் இது இரத்தம், அந்த அரசர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தியுள்ளார்கள். அதாவது இவங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. மழையும் இல்லை, காற்றும் இல்லை, எதுவுமே இல்லை. மழையும் காற்றும் எங்கு அடித்தது, எங்கு இருந்தது என்று கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள் அதை உணரவில்லை. அதனால் திடீர்னு எங்கு பார்த்தாலும் அவர்கள் இந்த சிவப்பு நிறத்தை பார்த்தவுடனே, அந்த சூரிய ஒளியில் பட்ட சிவப்பு நிறத்தை பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரத்தம். அந்த வந்த 3 அரசர்களும் இப்பொழுது தங்களுக்குள்ளே சண்டை போட்டு வெட்டி வீழ்த்தி எல்லாருமே வீழ்ந்து கிடந்து அந்த இரத்தம்தான் இப்பொழுது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்கிறது என்று நினைத்து இவர்களுக்குள்ளே ஒரு கதையை உருவாக்கி கொள்கிறார்கள். என்ன கதை? இப்பொழுது நாம் போனோம்னா அங்கே பாசறையில் இருக்கிற அத்தனையும் நாம் சுருட்டி கொண்டு வந்து விடலாம், கொள்ளையடித்து விடலாம். எல்லாரும் வீழ்ந்து விட்டார்கள், இனி அவர்கள் எழவே முடியாது, நமக்கு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி எல்லாரும் ஒரு சேர எங்கே விழுகிறார்கள்? பாசறைக்குள்ளே போகிறார்கள். மோவாபியரே வாருங்கள், கொள்ளையடிப்போம் என்றார்கள். ஆனால் மோவாபியர் இஸ்ரேலின் பாசறைக்குள் நுழைந்தவுடன் இஸ்ரேலர் எழுந்து அவர்களை தாக்கினர். ஆக அவர்கள் சாகவில்லை. இஸ்ரேலர்களோ அல்லது ஏதோமியர்களோ அல்லது தென்னாட்டில் இருக்கிற யூதாவை சேர்ந்தவர்களோ அவர்கள் யாரும் சாகவில்லை. இவர்கள் இந்த பாசறைக்குள்ளே நுழைந்தவுடனே இவர்கள் விழித்தெழுந்து இவர்களை தாக்க, யார? மோவாபியர்களை தாக்கத் தொடங்கினார்கள். மோவாபியர் இஸ்ரேல் விடுதலையிலிருந்து தப்பி ஓடினர். மோவாபியர் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா இவங்க போர்க்கருவிகளோடு வரவில்லை. போர்க்கருவிகளாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறான், கொள்ளையடிக்க வந்திருக்கிறாம. ஏற்கனவே எல்லாரும் செத்து போய்விட்டான், இவனோடு போரிட வேண்டிய தேவையே இல்லை, நான் போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு வெறுங்கையோடு போனவன். இப்போ வெறுங்கையோடு போனவன் அவர்களை யார் இப்போ எதிர்த்து தாக்குவது? இஸ்ரேலர். இவன் துண்டையங்கானம் துணியங்கானம் ஓடுறான். எனவே இஸ்ராயலர்கள் பின்தொடர்ந்து இவர்களை விரட்டினார்கள். ஆயினும் இஸ்ரேலர் துரத்தி சென்று மோவாபியரை வெட்டி வீழ்த்தினர். நிராயுத பாணியாக இருக்கிறவர்களை இப்பொழுது அவர்கள் வெட்டி வீழ்த்துவதற்கு ரொம்ப வாய்ப்பாக அமைந்து விட்டது. எனவே கொள்ளையடிக்க வந்தவன் எல்லாரும் செத்து போய்விட்டான், இனி நாம் இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கிட்டு போவோம் என்று வெறுங்கையோடு வந்தவன், ஆயுதங்களை எல்லாம் விட்டுவிட்டு எல்கையிலே விட்டுவிட்டு வந்தவன் இப்பொழுது இவன் எதிர்த்து தாக்கினவன் இவன் எதிர்பார்க்காமல் தப்பி ஓடுகிறான். ஆனால் இஸ்ராயலர்கள் அவர்கள் தப்புகின்ற அளவுக்கு விடவில்லை. இஸ்ராயலர்கள் என்றால் எல்லாரும் சேர்ந்துதான், தென்னாட்டவர் வடநாட்டவர் அதேவாதி ஏதோமியர் அத்தனை பேரும். பின்னர் அவர்களின் நகர்களை தகர்த்து வளமான வயல்கள் அனைத்தின் மீதும் இஸ்ரேல் ஆளுக்கொரு கல் வீசி நிரப்பினர். அதாவது வயல்களே இனி பயன்பாட்டுக்கு ஆகாத நிலையில் அவர்கள் மோவாபு நாட்டை உருவாக்கினார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து கனித்தரும் மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தினர். ஆக ஏற்கனவே இறைவாக்கினர் என்ன சொன்னாரோ அத்தனையும் நிறைவேறுகிறது. அரண் சூழ்ந்த கீர் அரசேத்து மட்டும் எஞ்சி நின்றது. அரண் சூழ்ந்த கீர் அரசேத்து,
அந்த நகர் மட்டும்தான் எஞ்சின்றது. நிறையா நகர்கள், அரண்சூல் நகர் இருந்தது. மோபாபியர்களுடைய தலைநகரம் என்பது திபோன். அந்த திபோன் என்கிற நகரே ஒரு அரண்சூல் நகர். எல்லா நகரும் விழுந்தது. இதில் ஒரே ஒரு நகர் மட்டும்தான் அரண்சூழ்ந்த நகர், கீர் அரசேத்து. அந்த நகர் மட்டும்தான் எஞ்சி நின்றது. அந்நகரையும் கவன் வீசுவோர் வளைத்து அழித்தனர். கல்லாலேயே அந்த மதிச்சுவர்களை எல்லாம், அரண் சூழ்ந்த மதிச்சுவர்களை எல்லாம் அவர்கள் வீழ்த்தினார்கள். அதாவது இது மிக கடுமையான அடி மோவாபியருக்கு. இது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களில் புரியப்பட்ட ஒரு பகுதி என்றால் அது மிகையாகாது. நாம் இதற்கு ஒரு வரலாற்று அல்லது அகழ்வாராய்ச்சி நமக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மோவாப்பை பற்றி அரசர்கள் பெயர் குறிப்பிடப்படுவது விவிலியத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. எண்ணிக்கை நூல் 22 முதல் 24 அதிகாரத்தில் பாலாக் என்கிற மோவாப்பு அரசனை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அதன் பிறகு ஒரு அரசன் பெயர் வருகிறது என்றால் இந்த பகுதி தான். குறிப்பாக இந்த 3ஆம் அதிகாரத்தில் மேசா என்கிற அந்த அரசன், இந்த மேசா அரசனை வைத்து ஒரு மேசா தூண் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த மேசா அரசனே ஒரு தூண் நிறுவி இருக்கிறான் தன்னுடைய ஆட்சி காலத்தில். அதாவது அது 850கள். அதை அரசன் என்றே அழைக்கிறார்கள். ஆனால் விவிலியத்தில் நாம் இந்த பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதிகளில், அதுவும் குறிப்பாக அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசித்தோம், அரசனே இல்லை மோவாபியர்களுக்கு. ஆனால் அரசனுக்கு பதிலாக ஒரு நிர்வகிக்கின்ற ஒருவன் தான் இருக்கிறான் என்று நாம் படித்தோம். அதே போல் அந்த அரசனுக்கு பதிலாக நிர்வகிக்கின்ற ஒரு நபர் இருந்தால் ஒருவேளை அந்த நபர் தான் மெசாவாக இருக்கலாம். ஆனால் அவர் தன்னை அரசன் என்றே அழைக்கிறார். மெசா தூன் என்பது இது 1868 திபோன், நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய திபோன் என்பது மோபாபியருடைய தலைநகர். அந்த திபோன் என்கிற அந்த நகரினுடைய அழிவுகளிலே அகழ்வாராய்ச்சி செய்த அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃப்ரெட்ரிக் அகஸ்டூஸ் கிளைன் என்கிறவர் தான் இந்த அகழ்வாராய்ச்சியை நடத்தினார். ஃப்ரெட்ரிக் அகஸ்டூஸ் கிளைன் இவர் ஒரு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர். இவர் நடத்திய அந்த அகழ்வாராய்ச்சியில் 1868 ஒரு தூணை கண்டுபிடிக்கிறார்கள். அதுக்கு பேரே மெசா தூண். ஏன் மெசா தூண் என்று பெயர் விட்டார்களோ, மெசா என்கிறவர் தான் அந்த செய்தியை எழுதுகிறார். அதில் தூணில் இருக்கிற செய்திகள், அந்த தூணில் இருக்கிற செய்தி இது 840 ஒட்டிய காலகட்டம். கிறிஸ்து பிறப்பதற்கு 840 ஆண்டுகள். அரசன் பெயர் மோவாப் அரசன் மெசா. அதில் என்ன சொல்லப்பட்டு அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, கெமோஸ் என்றால் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன், மோபாபு நாட்டினுடைய கடவுள் கெமோசு. இந்த கெமோசு கோபம் கொண்டு மோவாபியரை இஸ்ரேலின் கையில் ஒப்படைத்தார். ஆனால் பின்னாளில் கெமோசு மீண்டும் மோபாபியரை இஸ்ரேலின் கொடுங்கரங்களிலிருந்து மீட்டார் என்கிற அந்த செய்தி அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கிறது. இது 1868 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கும் 840 தான் நாம் சுட்டி காட்டுகிற அந்த காலகட்டம். யோராமுடைய காலம், அதே மாதிரி யோசபாத்துடைய காலம். இவர்களோடு இணைந்து ஏதோம் மக்களும் இணைந்து போரிட்டு இருக்கிறார்கள். இதில் இந்த மெசா என்கிற அரசன் பயங்கர கடுமையான அடி வாங்கி இருக்கிறான். நம்முடைய எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவன் கப்பம் கட்டுவதற்கே ஏறக்குறைய லட்சக்கணக்கில் ஆடுகளையும் கம்பளிகளையும் கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு மோவாபு செல்வ செழிப்போடு இருக்கிறது. நிறைய ஆடு மாடுகளை வளர்த்திருக்கிறான். அந்த நிலையில் பார்க்கிற போது இவன் நல்ல ஒரு அவனுடைய அரசாட்சியில் மக்கள் செழிப்போடு இருந்திருக்கிறார்கள். அப்போ எல்லாமே அழிந்து போய்விட்டது. கெமோசு இதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ராயலுடைய வலிமை அவன் சொல்லவில்லை.
இந்த 3 அரசர்களும் இணைந்து வந்து எங்களை வென்றார்கள் என்று சொல்லவில்லை. காரணம் யார் மேல் சுமத்துகிறான்? அவனுடைய கடவுள் மீது. கடவுள் வந்து எங்களை வீழ்த்தி விட்டார். இஸ்ராயல் மக்கள் அப்படி தான் பேசுவாங்க. நீ ஏன் வீழ்ந்தாய் என்றால், நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன், கடவுள் என்னை வீழ்த்தி விட்டார், யாவே எங்களை தண்டித்து விட்டார், அப்படிதான் பேசுவாங்க. பழைய காலத்து வரலாறுகளை எல்லாம் நம்ம புரட்டி பார்க்கிற போது நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்றால், ஒரு நாடு இன்னொரு நாடை வெற்றி கொள்வது என்பது இன்னொரு நாட்டினுடைய வலிமையை அடிப்படையாக வைத்தல்ல, இந்த நாட்டினுடைய அறம் தாழ்ந்ததால், இந்த நாட்டினுடைய பண்புகள் எல்லாம் கீழே போனதால், இந்த நாட்டினுடைய மக்களிடத்தில் சட்டம் நிலை குலைந்ததா, அப்படிதான் பார்க்குறாங்க. இறைவனுடைய திட்டங்கள் செயல்படவில்லை, இறைவனுடைய திட்டப்படி மக்கள் நடக்கவில்லை, இறைவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். அதுதான் நாடு கடத்தலுக்கு காரணம். அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவதற்கு காரணம். இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த நிலையில்தான் இந்த மெசாத்தூனிலும் கேமோசு கோபம் கொண்டு மோவாபியரை இஸ்ரேலின் கையில் ஒப்படைத்தார். ஆனால் பின்னால் அவர் அதை உணர்ந்தார் கெமோசு. அதனால் மீண்டும் மோவாபியரை இஸ்ரேலின் கொடுங்கரங்களிலிருந்து மீட்டார் என்று சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. இது யாரு வீழ்த்தியது என்றால், ஓம்ரி தலைமுறையில் வந்த அரசர். ஓம்ரி தலைமுறையில் வந்த அரசர் தான் இவர். யாரு? யோராம். ஆகாபு, இவர்கள் எல்லாருமே ஓம்ரி தலைமையில் வந்தவர்கள். எனவே இந்த அரசர்கள் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த யோராமை இது குறித்து நிற்கிறது இந்த மெசாத்தூன். அப்படின்னா இந்த மெசாத்தூனுக்கும் இப்பொழுது நான் வாசிக்கின்ற இந்த வரலாற்று பகுதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால் விவிலியம் ஏதோ கட்டுக்கதைகளை நமக்கு சொல்லவில்லை, இயல்பிலே நடந்த ஒரு நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை சுட்டி காட்டுகிறது. அதுக்கான அகழ்வாராய்ச்சிகள் துணை நிற்கின்றன. அதுதான் விவிலியத்தினுடைய ஒரு பெருமை. எழுத்தில் சொல்லப்பட்ட பல சூழல்களுக்கு அல்லது செய்திகளுக்கு இப்போ கண்டுபிடிக்கப்படுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் பெரிதும் துணை நிற்கின்றன. அதில் இது ஒன்று. இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. எந்த அளவுக்கு இது அகழ்வாராய்ச்சி துணை நிற்குது என்பதை இதன் வழியாக நாம் அறிகிறோம். 26 முதல் 27 அடுத்த பகுதி, மோவாபு மன்னன் எடுத்த அதிர்ச்சியான முடிவு. தனக்கு எதிராக போரின் முடிவு இருந்ததை அறிந்த மோவாபிய மன்னன் வாளேந்திய 700 வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோம் மன்னனை எதிர்த்து சென்றான். எனவே இப்போ ஏதோ மன்னனை எதிர்க்கின்ற நிலைக்கு அவன் போகிறான் என்றால் தன்னுடைய வீழ்ச்சி அவனுக்கு புரிந்துவிட்டது. எல்லா 3 பேரும் சேர்ந்து தங்களுடைய ஊர்களை எல்லாம் நகரங்களை எல்லாம் எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டார்கள் என்று புரிந்துவிட்டது. இப்போ ஒரு 700 வீரர்களை சேர்த்து கொண்டு ஏதோ மன்னனை எதிர்த்து இப்போ யார் போகிறா? மெசா போகிறான் ஏதோ மன்னனை எதிர்த்து. ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 700 பேராலும் எதுவுமே செய்ய முடியலை. ஏனென்றால் இந்த படை வலிமையான படை. 3 நாடுகளை ஒரு நாடு எதிர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அவர்களுக்கு எது துணை நின்றிருக்கும் என்றால், அந்த ஏதோமில் இருந்த தண்ணீர் பற்றாக்குறை, அங்கே இருந்த பாலை நிலம் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் அதை சரி செய்த உடனே, அந்த பகுதியில் குடிக்கக்கூடிய தண்ணீர் கிடைத்தவுடனே இந்த 3 படைகளுக்கும் புதிய வலிமை பிறந்தது. இந்த புதிய வலிமை பிறந்த உடனேயே எதிரிகளை அவர்கள் முழுமையாக துவசம் செய்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். புரட்டி எடுத்துட்டாங்க. அந்த அடியிலிருந்து மீள்வதற்கு மோவாப் நாட்டை சார்ந்தவர்களால் முடியவே முடியாது. அதனால் அவன் என்ன முடிவுக்கு போகிறான்? 27. பின்னர் அவன் தமக்கு பின் அரசாலும் உரிமையுள்ள தம் தலைமகனை கொண்டு போய் மதிலின் மேல் அவனை
எரிபலியாக ஒப்பு கொடுத்தான். அதாவது மதில்கள் என்றால் அந்த நகரில் இருக்கிற மதில்கள் அல்லது எல்கையில் இருக்கிற மதில்கள் அல்லது ஒரு மேடு, தொழுகை மேடு என்று கூட சொல்லலாம். அந்த தொழுகை மேட்டில் போய் இப்போ என்ன பண்ணுறான், தனக்கு பிறகு வாரிசாக இருக்க போகிற தலைமகன், த ஃபர்ஸ்ட் பார்ன், தலைமகனை பலிவாக ஒப்பு கொடுக்குறான். அப்படின்னா என்ன பொருள்? கெமோசே, இனிமேல் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எது ஆதாரமாக இருந்ததோ அதை உனக்கு பலி கொடுக்குறேன், நீனே பார்த்துக்க, நடக்க போவத, இனி எனக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது என்று சபிக்கிறான். ஒரு மகனை பலி கொடுக்கிறான், அதுவும் தலைமகனை பலி கொடுக்கிறான் என்றால் அந்த தலைமகனால் ஏற்படுகின்ற சாபம் கடுமையான சாபம். அந்த காலத்து மனிதர்களுடைய மனதில் அதுதான் நடந்தது. எகிப்தில் யார் இறந்தது? தலைமகன்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். யாவேயினுடைய அந்த கொடுஞ்சினம், இஸ்ராயல் மக்களை நீ விடுதலை செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த கொடுஞ்சினம் யார் மேலே தாக்குறது? தலைமகன். அதனால தான் இவனால் ஒன்றும் செய்ய முடியலை. எகிப்திய பார்வோனால் தங்களுடைய தலைமகன்களுக்கே இந்த நிலை வந்துவிட்டால் இந்த மக்கள் இனி இருக்கவே கூடாது அப்படின்னு விரட்டி அடிக்கிறான். நீ போ, இந்த நாட்டுக்குள்ளே இருக்காத என்று விரட்டி அடிக்கிறான். இங்கே அதான் நடக்குது. தலைமகனை பலி கொடுத்த உடனே யாருக்கு ஆட்டம் காணுகிறது? இந்த 3 அரசர்களுக்கும் ஆட்டம் காணுகிறது. இந்த சாபம் கடுமையான சாபம். அங்கே எகிப்திலே யாவே இந்த செயலை செய்தார். ஆனால் இங்கே மோபாபிலே இந்த செயலை செய்கிறவன் யார்? அவனுடைய கோபத்தின் உச்ச நிலைக்கு போய் இந்த மோபாபினுடைய அரசன் செய்கிறான். யாருக்கு எதிராக செய்கிறான்? 3 அரசர்களுக்கு எதிராக செய்கிறார். அங்கே யாவே யாருக்கு எதிராக செய்தார்? எகிப்து பார்வோனுக்கும் பார்வோனுடைய மக்களுக்கு எதிராக செய்தார். இங்கே 3 அரசர்களுக்கு எதிராக செய்கிறான். அதனுடைய விளைவை இந்த 3 பேரும் சந்திக்க வேண்டும். அதனால துணியக்கான இப்போ இவங்க ஓடுறாங்க. நகரையும் நாட்டையும் அழித்த பிறகும் இந்த வெற்றியை இவர்களால் ருசிக்க முடியவில்லை. வெற்றியின் கனியை ருசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த மோபாப் நாட்டு மன்னன் எடுத்த முடிவு. தன்னுடைய தலைமகனை அந்த மோபாவினுடைய கடவுளாகிய கெமோஷுக்கு அவர்கள் பலி கொடுத்த அதனுடைய விளைவை அவங்க அறிஞ்ச உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வெற்றி. ஆனால் அந்த வெற்றி முழுமையாக அனுபவிக்க முடியாத வெற்றி கொண்டாட்டம் இல்லாமலே வெற்றி முடிகிறது. இவர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிறார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து வாசியுங்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு எதிராக கடுஞ்சினம் மூழ்வதை கண்டு அவனை விட்டு அகன்று தம் சொந்த நாட்டுக்கு திரும்பினார்கள். என்றால் இதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும். இதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒருத்தன் தன்னுடைய வெறியில் தன் மகனையே பலி கொடுக்கிறான் என்றால் அதனுடைய விளைவை இவர்கள் அறிவார்கள். இதற்கு வரலாறு உண்டு. எகிப்திய வரலாறிலிருந்து இவர்களுடைய சொந்த வரலாறுகளே நிறையா உண்டு. அதனால் இனிமேலும் இங்கே இருப்பது நமக்கு நல்லதல்ல. மக்களுடைய அந்த கடும் சினம், கோபவெறியானது நமக்கு சாபமாக அமையும் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே பிரிந்து தங்களுடைய நாட்டுக்கு போகிறார்கள். எனவே மோபாபை வென்றதனுடைய பயனை இவர்களால் அனுபவிக்க முடியவில்லை என்ற நிலையில் தான் இந்த அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர்கள் படை திரட்டி சென்றதை எப்படி பார்க்க முடியும்? உண்மையில் மோபாபு எடுத்த நிலை சரியான நிலைதான் என்றால் ஒன்றும் இயலாத ஒரு நிலை. அப்போ இதில் ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படிப்பட்ட முடிவை எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒரு ஆட்சி செய்கின்ற அரசனுக்கு